இன்றைய திருப்பலியானது ஜாலி வின்சென்ட் குடும்பத்தார் அடைந்த நன்மைகள் நன்றிதலாகவும் மனிஷ் பிறந்த நாள் நன்றி திருப்பலி, சூசைமேரி அந்தோணிக்கு கிடைக்கப்பெற்ற நன்மைகளுக்கு நன்றி திருப்பலி, அமரோற்பவம் அடைந்த நன்மைகளுக்கு நன்றி திருப்பலி, சகாயநாதன் மேரி கரோலின் நன்றி திருப்பலி, ஜோஸ்வினுக்கு கிடைக்கப்பெற்ற நன்மைகளுக்கு நன்றி திருப்பலி, ஜேசு அப்பரல்ஸ் தொழில் வளர்ச்சிக்காக வேண்டி திருப்பலி. இறுதியாக மரித்த எட்வின் டிக்ரூஸ், குணசீலன் ஸ்டீஃபன் லாரன்ஸ் ஆண்மையை பார்த்திருக்கோம். மரித்த பரலோக மேரியினுடைய ஆண்மையை பார்த்திருக்கோம். மரித்த ஞான வடிவு மற்றும் உத்தரக செலுத்தல் ஆன்மாக்களுக்காகவும், மரித்த அலெக்சாண்டர் லியோன் மற்றும் புஷ்பராணியுடைய ஆண்மையை பார்த்திருக்காகவும், மரித்த சாரால், ஆபிரகாம், அகஸ்டின், செல்லதுரை, நீலம்பாள், ஜேசுவடியான் இவருடைய ஆண்மை இலைப்பாற்றிற்காகவும், மேலும் பிரான்சிஸ் சேவியர் ராணி சேவியருக்கு பேத்தி பிறந்ததற்கு நன்றி திருப்பலி, சேவியர் ராஜ் குடும்பத்தினர் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி திருப்பலி, மரிய செல்வம் குடும்பத்தார் அடைந்த நன்மைகளுக்கு நன்றி திருப்பலி, லாரன்ஸ் சந்தனராணி திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றி திருப்பலி, சார்லஸ் அமலராணி இன்று தங்களுடைய திருமணத்தின் வெள்ளி விழாவை காணுகிறார்கள். 25 ஆண்டுகள் நிறைவு. இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் கிடைக்கப்பெற்ற நன்மைகளுக்கு நன்றி திருப்பலி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கன்னிமரியை, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகி உன்னத கடவுளின் ஆசை பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒரு பொழுதும் நீங்காவண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு நம்முடைய பங்கின் பாதுகாவலையும் புனித வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயினுடைய திருநாளை 3 நாட்கள் நாம் கொண்டாடுகிறோம். இன்று கொடியேற்றத்துடன் அந்த திரிதினம் ஆரம்பமானது. எனவே இந்த நாட்களிலே பக்தியோடு நாம் திருப்பலியிலே பங்கேற்போம். நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயிடம் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவன் பாவிகள் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இந்த பேரிடர் காலத்தில் இதோ வாழும் கடவுள் இன்னும் உயிரோடு அனைவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். மீட்பர் மீட்டெடுக்க காத்து கொண்டு இருக்கிறார் என உலகுக்கு அழைப்பினை கொடுக்கும் அன்னையின் குரல் கேட்க வாரீர் என அழைக்கும் விதமாக அன்னையின் கொடியேற்றி இருக்கிறோம். நம்பிக்கையின் கொடியேற்ற வந்திருக்கும் நமது பாசமிகு பங்கு தந்தையையும் அன்னையின் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நம் பங்கின் பாதுகாவலியின் பிறந்த நாள் முன்னிட்டு நம் தாய்க்கு நாம் கொண்டாடும் நன்றியின் திருவிழா ஆரம்ப நாள். இன்று அதற்காகத்தான் கூடி கொடியேற்றி இருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிக சிறப்பானது. ஏனெனில் மூடிய ஆலய கதவு திறந்தது, நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தின் தேடல்கள் கண்டடையப்பட்டது, உண்மை புரிந்தது. ஆண்டவர் மட்டும்தான் உண்மை என்ற உண்மை புரிந்தது. அவரால் மட்டும்தான் அனைத்தும் முடியும் என்ற ஞானம் பிறந்தது. அறிவு அல்ல, பணம் அல்ல, புகழ் அல்ல, ஆண்டவரின் அன்பும் ஆரோக்கிய தாயின் அரவணைப்பும் தான் முக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாய் நன்றி கரம் கூப்பி தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு சாட்சிகளாய் வாழ வரம் கேட்டு இத்திருப்பலியில் இணைவோம். Yes.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாயின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தீயோர் தம் வழிகளிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அவர்களது இரத்தப்பழியை உன்மேல் சுமத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வசனங்கள் 7 முதல் 9 வரை. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வசனங்கள் 7 முதல் 9 வரை. ஆண்டவர் கூறியது: மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாயினின்று வரும் வார்த்தை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழிகளிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் குற்றத்தாலேயே சாவர். ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன்மேலேயே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டுமென்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலேயே சாவர். நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். தொகுப்பு 13, இறை வார்த்தைகள் 8 தொடக்கம் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன் மீது அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் உலகினரை கிறிஸ்துவின் வாயிலாக தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சீடரிடம் கூறியது, உங்கள் சகோதர சகோதரிகள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் பொழுது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சியருடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப
உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுவோர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தோ மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு தருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாய் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவரிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரியே சகோதரனே, 2 மிக நெருங்கிய நண்பர்கள் காரசாரமாக பேசிக்கொண்டே போகிறார்கள். திடீரென்று அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து, ஏன்பா உன் மகன் பயங்கரமாக குடிக்கிறானே, அவன்கிட்ட கேட்கறது தானே என்று சொல்லுகிறார். அப்பொழுது இதை கேட்ட மற்றொருவர், நான் கேட்டால் அவன் கொடுக்க மாட்டேன்றான். அதாவது அன்புக்குரியவர்களே, மகனோடு சேர்ந்து தானும் குடிக்க விரும்பினால் மகன் குடிக்க கொடுப்பதில்லை என்று அர்த்தத்திலே அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தவறு செய்கிற பிள்ளைய செங்கல்பட்டிலே இருக்கும் சீர்திருத்த பள்ளியிலே சேர்த்துக்கிறார்கள், சிறையிலே அடைக்கிறார்கள். அப்பொழுது அவனுடைய தந்தை அவனை பார்க்க போகிறார். அப்பொழுது அந்த மகன் தன் தந்தையை பார்த்து, துள்ளி திரிகிற இந்த பருவத்திலே என் துடுக்கை அடக்காமல் பள்ளிக்கு அனுப்பி வைக்காமல் இருந்த தந்தையாகிய பாதகனே என்று அந்த மகன் தன்னை பார்க்க வந்த தந்தையை பார்த்து சொல்கிறார். தந்தையை பாதகனே என்று அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தவறு செய்பவர்களை நாம் திருத்த கடமைப்பட்டிருக்கிறோம். யாராயிருந்தாலும் கூட பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்கிற தவறை திருத்த அவர்கள் முன்வர வேண்டும். நண்பர்கள் ஒருவர் மற்றவருக்கு தவறு இழக்கும்போது அதை திருத்தவும் முன்வர வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் தெளிவாக சொல்லுகிறார். தவறு இழப்பவர்களை அவருடைய தவறை சுட்டி காட்டி அதை திருத்தாமல் இருந்தால் நம்முடைய பொறுப்பிலிருந்து நாம் பின்வாங்குகிறோம். தவறை சுட்டி காட்டி திருந்தவில்லை என்றால் அது அவருடைய தவறு என்பதை தெளிவாக சொல்லுகிறார் இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர். எனவே தவறு செய்பவர்களை நாம் சுட்டி காட்ட வேண்டும். நீ செய்வது தவறு, அது நம்முடைய பொறுப்பு கூட என்பதை எசேக்கியேல் இறைவாக்கினர் தெளிவுபடுத்துகிறார். எனவே இன்றைய நற்செய்தியில் கூட நமது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், எவ்வாறு தவறு செய்ய நம்முடைய சகோதரனை நாம் திருத்த வேண்டும். தனிப்பட்ட முறையிலே சென்று, பிரதர் சிஸ்டர் நீ செய்கிறது சரியில்லை, தனிப்பட்ட முறையில் திருத்த வேண்டும். அவர் அந்த பேச்சை கேட்கவில்லை என்றால் 2-3 பேரை அழைத்து கொண்டு போய் அவர் செய்கிற அந்த தவற்றை எடுத்து கூற வேண்டும். அதற்கும் அவர் செவிசாய்க்கவில்லை என்றால் திருச்சபையிடம், மேலதிகாரிகளிடம், ஞான அதிகாரிகளிடம் அதை சொல்ல வேண்டும். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிட்டால் அவனுக்கும் மற்ற மதத்தை சார்ந்தவனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. திருச்சபை இந்த நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். மண்ணுலகில் கட்டப்படுவை கட்டப்படும், அவிழ்ப்பவை அவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். திருச்சபைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். ஒரு பொருளை குறித்து அன்புக்குரியவர்களை நாம் வழக்கு தொடர்ந்தால் 2 பேர் இது எனக்கு தான் என்று வழக்கு தொடர்ந்தால் அதனால் என்ன பயன்? உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு பசுமாடு
ஒருவர் அதனுடைய தலையை பிடித்து கொண்டு, இது என்னுடைய பசுமாடு, என்னுடையது. இன்னொருவர் அன்புக்குரியவர்களை வாளை பிடித்து கொண்டு, இது என்னுடைய பசுமாடு. 2 பேரும் சிவில் கோர்ட்டில் அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் 2 பேரும். அதனால் ஆதாயம் யாருக்கு? லாயருக்கு தான், வக்கீல் தான் அதனால் லாபம் அடைகிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, முடிந்த வரைக்கும் நம்முடைய தவறுகளை நம்மோடு திருத்திக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். சிவில் கோர்ட்டில், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு முறை காதலன் தன்னுடைய காதலிக்கு காதல் கடிதம் எழுதுகிறான். அந்த கடிதத்தோடு தன்னுடைய தலைமுடியை கூட வைத்து அனுப்புகிறான். ஏன்பா தலைமுடியை வைத்து அனுப்புகிறேன்னு கேட்டதுக்கு, என்னுடைய கடிதம் மொட்டை கடிதம் அல்ல. இந்த காலத்திலே அன்புக்குரியவர்களே, நாம் மற்றவருடைய பெயரை கெடுக்கிறோம். மொட்டை கடிதம் எழுதி அனாவசியமாக அவருடைய நற்பெயருக்கு பாதகம், களங்கம் விளைவிக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். இது செய்வது குறிப்பாக கிறிஸ்தவருடைய இருக்கக்கூடிய அந்த பொறாமை, மனக்கசப்பு, வெறுப்பு, இவையெல்லாம் தான் ஒரு வகையான பேய்த்தன்மை கொண்டவை. எனவே இத்தகைய பேய்த்தன்மை கொண்டதை கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி கடலிலே அதை நாம் தள்ள வேண்டும். கிறிஸ்துவருடைய இத்தகைய மனக்கசப்பு, பொறாமை, இவையெல்லாம் இடம் பெறவே கூடாது என்பதை உணர வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் தெளிவாக சொல்லுகிறார், அன்பு இல்லாத விமர்சனம் மிகவும் தவறானது. யாராவது நாம் விமர்சனம் பண்ணும் பொழுது அதிலே அன்பு இருக்க வேண்டும், அவர் திருந்த வேண்டும், தன்னுடைய தவற்றை உணர்ந்து திருந்த வேண்டும். எனவே அன்பு இல்லாத விமர்சனம், மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது அது மிகவும் தவறு. விமர்சனம் இல்லாத அன்பு கூட தவறு. எனவே அன்போடு கூடிய விமர்சனம், தவறு செய்யும் பொழுது, திருத்தும் பொழுது அன்பு இடம்பெற வேண்டும் என்பதை இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் தெளிவாக சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நிச்சயம் பெற்றோராய் உங்களோட கணக்கு கேட்பார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த இந்த பிள்ளைகளை நீ எவ்வாறு வளர்த்தாய், தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டினாயா, அவர்களை திருத்த நீ முயற்சி செய்தாயா என்று. அதை போலவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய தவறு செய்தால் எனக்கென்ன அதனால் என்று சொல்லி நாம் இருந்துவிடக்கூடாது. முதல் வாசகத்தில் கேட்டது போல தவறு செய்வதை சுட்டி காட்ட வேண்டியது, திருத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை உணர்வோம். நம்முடைய இருக்கக்கூடிய இந்த தவறுகளை நாம் நல்ல முறையிலே எடுத்து கூறி திருத்த முயற்சி செய்வோம். இவ்வாறு இந்த இறை வார்த்தை வழிபாட்டிலே நாம் பங்கெடுக்கும் நாம் இந்த ஒரு நல்ல முடிவோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். எழுந்து நின்று இப்பொழுது நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் தந்தை Amen.
மிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராய் கிறிஸ்துவை நோக்கி ஜெபிப்போம். இயேசு என்னும் பாறை மீது கட்டப்பட்ட நம் தாய் திருச்சபையினை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவருக்கும் ஆவியின் ஆற்றலும் உடல் சுகமும் ஆன்ம பலமும் தந்து காலத்துக்கு ஏற்ற அன்பு பணி செய்யக்கூடிய ஞானத்தை தந்து பாதுகாத்து கொள்ள அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மலை பொழியும் ஆரோக்கிய அன்னையே, எம் பங்கு குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் நிறைவேற்றும் அம்மா, எம் பங்கு தந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து நல்ல முறையில் இப்பங்கினை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பரிந்து பேசும் பாதுகாவலியே, கொள்ளை தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக மரண படுக்கையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் குணப்படுத்த வேண்டுகின்றோம். இந்த பேரிடர் இன்னும் பரவாமலும் விரைவாக அதற்கு மருந்து கிடைக்கப் பெறவும் அரசின் முயற்சிகள் வெற்றி காணவும் நோயுற்றோர் சுகம் காணவும் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விடியற்கால விண்மீனே, எம் தாயே, இன்றைய சூழ்நிலையில் வாழ்வாதாரம் இழந்து வறுமையில் வாடுவோர், புலம்பெயர்ந்தோர், குறிப்பாக வேலை இழந்தோர், மாணவ மணிகளின் கல்வி முறை தடைகள், மாற்றங்களினால் துன்புறும் பிள்ளைகள், குழந்தைகள், மனநோயில் வாடும் முதியோர், போராட்டத்தில் மத்தியில் பணி செய்யும் பணியாளர்கள் அனைவரின் வாழ்விலும் உம் விடுதலை தந்து வாழ்வளிக்க புது பொழிவு காண அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்பத்தினுடைய பல்வேறு கருத்துக்களுக்காகவும் கூட ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, காணிக்கை எடுக்கப்பட மாட்டாது. ஓசு முடிஞ்ச பிற்பாடு ஒவ்வொருவரும் தனித்தனியாக வந்து காணிக்கையை இந்த காணிக்கை கூடையிலே போடலாம். ஓசு முடிந்த பிறகு இப்பொழுது காணிக்கை எடுக்க வேண்டாம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால்
எங்கள் நிலையான மீட்பு பயணத்தை நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாம், என்னாலும் இவ்விடத்தில் நான் நமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயின் நவநாட்களில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவை நிலைத்ததால் அந்த அன்னையும் உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னியின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தாள். அவர் வழியாக இந்த மாண்பை வானத்தோதர் போடுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமண் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேரப்பெண்களும் ஒன்று கூட அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சு புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்து நிரப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளவு உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக எவரோடு எவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை நடத்துடன் எங்களுடைய வித்தியங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உண்டாகும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்களுக்குள்ளே இருக்கும் திருவுடலும் ரத்தமும் எங்கள் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் இந்த பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இவை இருப்பனவாக.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். நீரே நிலத்தில் எழுந்தடையோட நான் தாழ்வு. அன்புக்குரியவர்களே, முகக்கவசம் அணிந்து கொண்டு மாஸ்க் அணிந்து கொண்டும் இடைவெளி விட்டும் வாருங்கள். கும்பலாக வராதீங்க, தள்ளி தள்ளி வந்து தனியாக கையில் வாங்கிட்டு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் வாய் திறந்து உட்கொள்ளுங்கள்.
திருமண ஓலை. நமது பங்கில் வசிக்கும் தந்தை சேவியர் ராஜ், தாய் எலிசபெத் செல்வராணி, இவருடைய மகள் ஷீபா ரோஸுக்கும் மதுரை உயர்மலை மாவட்டம் விளாங்குடி பங்கில் வசிக்கும் தந்தை பால்ராஜ், தாய் லூர்து மேரி, இவருடைய மகன் ஆலன் சேவியருக்கும் திருமணம். இது முதல் அறிக்கையாயினும் இருந்தாலும் இறுதி அறிக்கை. எனவே இந்த திருமணத்திற்கு ஏதாவது விக்கனம் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலியினுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்று நாம் கொடியேற்றி வைத்தோம். தினத்தினுடைய முதல் நாள் என்று. நாளை அன்புக்குரியவர்களே திங்கட்கிழமை நம்முடைய பங்கிலே தேவனக்குணை பவனி தேவனக்குணை திருவிழா. ஆலயத்திற்குள்ளேயே பவனி இருக்கும் நாளைக்கு மாலையில். எனவே நாளை மாலையில் 6:30 மணிக்கு தேவனக்கணை ஸ்தாபகம் செய்து வைக்கப்படும். ஆராதனை இருக்கும். அதன் பிறகு பவனி முடிந்த பிறகு சிறிது நேரம் ஆராதனை. அதன் பிறகு மாண்புயர் கீதத்தை பாடுவோம். அந்த நற்கருணை பவனி முடிந்த பிறகு திருப்பலி நாளையில் நடைபெறும். இன்றைய கொடியேற்றத்தினுடைய நாளை நமது பங்கில் இருக்கும் பங்கு பேரவையினர் சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்களை பெரிதும் பாராட்டுகின்றோம். அடுத்ததாக நம்முடைய பங்கின் பாடற் குழுவினர் இன்று காலையிலே வந்து நல்ல முறையில் பயிற்சி பெற்று சிறந்த முறையிலே பாடியிருக்கிறார்கள். நாம் திருப்பலியிலே பங்கேற்க நமக்கு உதவி இருக்கிறார்கள். எனவே அவர்களையும் கூட இந்த நேரத்திலே பாராட்டுகின்றோம். நாளை தினத்தை அன்புக்குரியவர்களே மரியாயின் சேனையானர் சீனியர் பிரசிடியம், அதே போலவே மகளிர் ஜூனியர் பிரசிடியம், இவர்கள் இருவரும் இணைந்து நாளைய நற்கருணை நாளை பவனியை சிறப்பிப்பார்கள். செவ்வாய்க்கிழமை அன்புக்குரியவர்களே 8ஆம் தேதி அன்னையினுடைய பிறப்பு பெருவிழா, நம் பாதுகாவலுடைய திருவிழா. எனவே அன்று மாலையில் 6:30 மணிக்கு திருநாள் சிறப்பு திருப்பலியும் அந்த திருப்பலி முடிந்தவுடனே கொடியிறக்கமும் இடம்பெறும். எனவே அன்புக்குரியவர்களே, முக்கியமாக இந்த வழிபாடுகளிலே ஆலய வழிபாடுகளிலே பங்கெடுப்பவர்கள் அவசியம் அந்த முகக்கவசம் மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். கட்டாயம். கவர்மெண்ட் இல்லாவிட்டால் ஃபைன் போடுது. முகக்கவசம் அணியாவிட்டால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கிறது. அதே போலவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய கைகளை முடிந்த வரைக்கும் நீங்களே ஒரு சின்ன பாட்டில் வாங்கிட்டால் நல்லாயிருக்கும். மற்றவர்களுக்கும் இந்த சானிட்டர், இந்த கை கழுவும் அந்த திரவியம் உங்களுக்கு வழங்கப்படும். அதே நேரத்தில் கோவிலிலும் கூட நிறைய இடைவெளி விட்டு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் பார்ப்பார்கள். யாராவது எடுத்து ஃபோட்டோ போட்டால் ஆலயத்தை மூட வேண்டியிருக்கும், சீல் பண்ணிடுவாங்க. எனவே ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் திருச்சடங்குகளிலே ஆலய வழிபாடுகளிலே பங்கேற்க அவர்கள் தவிர்க்க வேண்டும். அதே போல் பிள்ளைகள் 10-14 வயசுக்கு உட்பட்டவர்கள் ஆலயத்திற்கு வராமல் இருக்க முடியும். அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களும் அன்புக்குரியவர்களே ஆலய வழிபாடுகளிலே பங்கேற்க அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இனி நடக்கும் நற்கருணை பவனி தேர் பவனிகளும் கூட அன்புக்குரியவர்களை நாம் பங்கெடுத்து அண்ணனுடைய ஆசிரியரை பெற்று செல்ல நாம் முயற்சிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும்
செயல்களால் அவரை பற்றிக்கொள்ளும் அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழந்தால் படியிட்டு ஆரோக்கிய அன்னை நோக்கி வல்லமை மிக்க இந்த நவநாள் ஜெபத்தை ஜெபிப்போம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயத்தடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாது சக்தி மிக்கவளாக இருக்கிறீர்கள். நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாய், துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தீர்கள். உடம்பில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையம் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழபடி காட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து தாயே, இங்கு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்பத்தினுடைய பல்வேறு கருத்துக்களுக்காகவும் நம்பிக்கையோடு அன்னையிடம் நாம் ஜெபிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அருள் எந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முடனே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. நம்முடைய குடும்பங்களை அன்னையுடைய பாதத்திலே ஒப்படைத்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோவும் அடைக்கலமாக ஓடி வந்தோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலையில் 7 மணிக்கு தமிழிலும், காலையில் 9:30 மணிக்கு ஆங்கிலத்திலும், மீண்டும் மாலையில் 5 மணிக்கு தமிழிலும் திருப்பலிகள் நடைபெறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி சிறப்பு ஆசிரியரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. வல்லமை மிக்க ஆரோக்கிய அன்னையுடைய மன்றாட்டால் அனைத்து தீமைகளிலிருந்தும் வியாதி வருத்தங்களிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இன்று எடுக்கப்பட்ட இந்த திருப்பலியானது ஃபேஸ்புக்கிலே, யூடியூபிலே நாளைக்கு காலையில் ஒளிபரப்பப்படும். அதே போலவே நாளை நடக்கக்கூடியது அடுத்த நாள் ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இறங்கும்